அவங்க சும்மா டெம்பரரியா 2 லாரியை நிறுத்தி அங்க ஸ்டேஜ்ல ஏறிதான் பேசினாரு. ஆக வரக்கூடியவர்களை வழியெங்கும் தடுத்திருக்கிறார்கள். நம்ம கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவங்கள மண்டபத்துல உட்கார வச்சுட்டாங்க. கோயம்புத்தூர், தென்மான் வர்றவங்களெல்லாம் தடுத்திருக்காங்க. சென்னைக்குள்ள வந்தவங்கள டேக் டைவர்சன் ஒரு அம்மா சொல்லுது. பல்லாவரத்துல இருந்து வர்றதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க. இவங்க குரூர நோக்கம் என்னன்னா, இவங்க ஒரு ஜனநாயகவாதிகள். மு.க. ஸ்டாலின் அரசு ஜனநாயக அரசு. அதனால நீதிமன்றத்துக்கு போய் தான் ஒரு காவல்துறை மரணத்தை குறித்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு கட்சி அனுமதி பெற முடிகிறது. அந்த அனுமதியை காவல்துறை ஆணையர் எந்த அளவுக்கு சீர்குலைக்கிறார்னா 1 மணி நேரம் தான், 10 to 11. ஆக 11 மணிக்குள்ள யாரும் தொண்டர்கள் வராதபடி அங்கங்க டைவர்ட் பண்றது. 8 கிலோமீட்டர் நடக்க வச்சிருக்காங்க. அதுவும் நேற்று வெயில் எந்த அளவுக்கு இருந்தது, பல பேர் மயங்கி விட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் நான் பார்த்த வரைக்கும் சென்னையில் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டமாக தான் நான் பார்க்கிறேன். அது அதிமுகவும் இது மாதிரியான ஆர்ப்பாட்டத்தை நடத்துனதில்லை, அதே போல திமுகவும் நடத்துனதில்லை. ஆக மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக விஜய் இருக்கிறார் என்பது இளைஞர்கள், தாய்மார்கள் அவங்களுடைய ஆதரவு பெற்று இருக்கிறார் என்பதை நேற்று நம்மளால ஓப்பனாகவே பார்க்க முடியுது. ஆனா காவல்துறை நீதிமன்ற உத்தரவையும் நீர்த்து போகும் செய்ய அளவுக்கு இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்ணலன்னா நான் நினைக்கிறேன் பல லட்சம் பேர் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருப்பார்கள். இதுல இருந்து நான் திரு விஜய் அவர்களுக்கும் அவங்க கட்சிக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க நடத்தக்கூடிய இனிமேல் மதுரை மாநாடாக இருக்கலாம், 2வது மாநில மாநாடு அல்லது வட்டார கூட்டங்கள், அதாவது பாத யாத்திரை அல்லது தொகுதிகளுக்கு போறது, இது எல்லாமே பல சங்கடங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும்.